சுஜாதா, என்ன கொஞ்சம் கொஞ்சம் ரீசன்ஸே இல்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல இவ எதுக்கு உங்களை பார்க்க வந்தா? இவ யாரு? சுஜாதா, மரியாதையா பேசு. நாங்க வேற விஷயம் பேச வந்திருக்கோம். அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன், சொல்லு. என்ன சுஜாதா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க கேஷுவலா தான் என்ன பார்க்க வந்தாங்க. இவ உங்களை பார்க்க வந்து என்ன ஆக போகுது? இவெல்லாம் எதுக்கு இங்க வரணும்? சுஜாதா, மரியாதை இல்லாம பேசாத. ஏய், உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சொல்லு, நீ எதுக்கு என் புருஷனை பார்க்க வந்த? என்ன சத்யாக்காவை பத்தி சொல்லி ஏத்தி விட வந்தியா? எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம்னு சொல்லி அவர் கோவத்தை தூண்ட வந்தியா? சுஜாதா, மரியாதையா வெளியே போங்க. என்ன வேணும்? இத வந்துடுறோம். நம்பி, கார்ல மோனி அழறாளாம், வாங்க போலாம். இவங்களோட எல்லாம் ஏன் பேசுறீங்க? அவ ஒரு குடும்பத்தையே அழிச்சவ. அவ பார்க்கதான் டீசென்ட்டா இருக்கா, ஆனா பக்கா பொறுக்கி. வாயை மூடு. கார்த்திக், இப்படி உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா. அத்தை, அழாதீங்க அத்தை. அம்மா, உன்னை இந்த நிலைமையில எல்லாம் அந்த ராஜோட வேலைமா. என்ன கார்த்திக், இன்னும் அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன அப்போ அவன் செஞ்சது நியாயமா? நம்ம வீட்டுல திருட வந்துட்டு நம்ம ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு கடைசியில என்னைய மாறி விட்டால. கார்த்திக், கோவப்படாதடா. சுஜாதா சொல்றதுதான் சரி. அம்மா, கோடவுன் விஷயத்துல நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்யாவை பழி வாங்கணும்னு நினைச்சு நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. பிரச்சனை இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு கார்த்திக். என்னம்மா சொல்றீங்க? லாயரை பாத்தீங்களா? பேசுனீங்களா? எல்லாம் பேசியாச்சு கார்த்திக். ஆனா அவர்தான் ஒரு மாதிரியா பேசுறாரு. ஒரு மாதிரினா என்ன சொன்னாரு? ஆமா, பில்டிங் காம்பவுண்ட் இடிக்க கூடாதுன்னு நம்ம ஸ்டே ஆர்டரோட நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க சத்யாக்கா பிரகாஷ் அண்ணனை சிக்கல்ல மாட்டி விட்டதுனால இப்ப எல்லாமே தலைகீழ ஆயிப்போச்சு. அவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆனா இடம் விஷயமா மறுபடியும் கேஸ் ஓபன் ஆயிடுச்சாம். அந்த ஸ்டே ஆர்டரும் கேன்சல் ஆயிடும்னு சொல்றாரு. பெரிய தப்பு பண்ணிட்டோம் கார்த்திக். ஒண்ணும் தெரியாத அந்த சத்யாவையும் பிரகாஷையும் அவங்க நேர்மைக்காக பழி வாங்கணும்னு நினைச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நல்லா தானே கார்த்திக் இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இந்த வன்மோ பழி வாங்குற எண்ணம்லாம்? எல்லாமும் போராத காலம் சுஜாதா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேங்க, கேட்டீங்களா? இப்ப இழப்பு யாருக்கு? நீங்க இங்க இருக்கீங்க, நானும் அத்தையும் அழாத நேரம் இல்ல. வேணா கார்த்திக், பண்ண தப்புக்கு இது தண்டனையா ஏத்துக்கோங்க. நீங்க பழைய கார்த்திகா திரும்ப வரணும், அதுதான் என் ஆசை. எவ்ளோ சம்பாரிச்சாலும் வாழ்க்கையில ஒருத்தன் நேர்மையா இருக்கணும்னு சொன்ன கார்த்திக் தான் எனக்கு வேணும். இதோ இப்ப வந்து தேவையில்லாம பேசிட்டு போனாங்களே, அவங்க பேச்ச கேட்டு எதுவும் செய்யாதீங்க. அந்த காயத்ரியும் நம்பியும் உங்களை பலிகடை ஆக்க பாக்குறாங்க. அவங்கள உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். இந்த கொஞ்ச நாள் பழக்கத்துக்கே நீங்க ஜெயில இருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் உங்களோட நட்பு தொடர்ந்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல குடும்பம், நல்ல கணவர், இவங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தனோட சுத்திட்டு இருக்கா. இவெல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்ல போறா? சத்யாக்கா மேல அப்படி என்னதான் தப்பு கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஒரு பிசினஸ் மேனா கௌரவம் பார்க்கும்போது சத்யாக்கா ஒரு ஆபீசரா எவ்வளவு நேர்மையா இருக்கணும். பழசெல்லாம் யோசிங்க. நீங்க நல்ல மனுஷனா வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன் கார்த்திகா வரணும்? மேடம், டைம் முடிஞ்சது, கிளம்புங்க. வரும் கார்த்திக். கிளம்புறேன். அக்கா போலாமாக்கா? போலாம்பா. தம்பி, சத்யாவும் பிரகாஷும் வீட்டுல தானே இருப்பாங்க. இருப்பாங்க அக்கா. வீட்டு சாவி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அசோக்கோட அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடலாம். சரிக்கா, கொடுத்து வந்துடுறேன். அக்கா, சங்கீதாவே வந்துட்டாக்கா. என்ன அக்காவும் தம்பி எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா, உன்னை விட்டுட்டு நாங்க எங்க போறோம்? பிரகாஷையும் சத்யாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பணும். ஓ அப்படியா? ஆமாண்டி, அந்த தம்பி பாவம் ஜெயிலுக்கு போய் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. பாக்கலன்னா தப்பாயிடாதா? நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வாக்கா, வர சங்கீதா. சங்கீதா
சங்கீதா மாமா எப்படி இருக்க? ரெண்டு பேருக்கு 100 வயசு. என்ன சங்கீதா படிப்புல எப்படி போகுது? நீங்க சேர்த்து விட்ட காலேஜ் மாமா நல்லதா போகுது. வா பிரகாஷ், வா சத்யா, வாங்க. எல்லாம் பார்த்து என்னண்ணா எவ்வளவு நாளாச்சு? வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. இப்பதான் சங்கீதா உங்களுக்கு 100 வயசுன்னு சொன்னா. நாங்க உங்க வீட்டுக்கு வரதான் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. ம். வா பிரகாஷ், வா. பாய் எடுத்து போடு சங்கீதா. இருங்க மாமா நான் எடுக்கிறேன். போடு. குடு நான் போடுறேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். இருங்கக்கா போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். காஃபிலாம் எதுவும் வேண்டாம், நாங்க சாப்பிட்டே வந்துட்டோம். அதுக்காக வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாம இருப்பீங்களா? இருங்க நான் போட்டு வரேன். உட்காருங்க. உட்காருங்க. பிரகாஷ், ஐயாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. என்ன பிரகாஷ், முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, ஏன் டல்லா இருக்க? அண்ணா வீடு விஷயமா பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப கூட அண்ணாச்சியை பார்த்துட்டு தான் வரோம். அதான் போற வழியில் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வீடு விஷயத்துல அந்நியார் செக் வச்சுட்டாங்க. வீடு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. 1.25 கோடிய 26 நாளுக்குள்ள கொடுக்கலன்னா வீடு அந்நியாருக்கு சொந்தமாயிடும். ஒரே குழப்பமா இருக்குண்ணா. ஏன் பிரகாஷ், உனக்கு தான் அண்ணாச்சி நல்ல பழக்கமாச்சே, பணம் ஏதாவது தரேன்னு சொன்னாரா? இப்போதைக்கு ஒரே ஆறுதல் அவர்தான். நிலைமையை சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாரு. பணத்துக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. காபி குடுமா. தேங்க்ஸ். சரி பிரகாஷ், உனக்கு 1.25 கோடி ரூபாய் வேணும்னு சொல்ற, அண்ணாச்சி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அவ்வளவு பெரிய தொகை ஏற்பாடு பண்ணிடுவாரா? அதானே கல்ல கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா, ஊர்ல மாமா சமாதி இருக்கிற இடம் 5 சென்ட் தானே? ஆமாப்பா. அந்த பத்திரம் எல்லாம் யார்ட்ட இருக்குது? அது ஏன்பா கேக்குற? உங்க மாமா குடிச்சு அழிச்சதுல வீடு போயிடுச்சு. அந்த 5 சென்ட் இடமாவது இருக்கட்டுமேன்னு வரும்போது பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அக்கா, அந்த இடத்துக்கு இப்ப நல்ல மதிப்பு இருக்குல்ல? ஏன் இல்லாம? பெரிய ரோடெல்லாம் போட்டு பக்கத்துல காலேஜ் கம்பெனின்னு எல்லாம் வந்துடுச்சுப்பா. அந்த இடம் இப்ப நல்ல விலைக்கு போகும். எதுக்குப்பா கேக்குற? இல்லக்கா, அந்த இடத்த பிரகாஷ் சத்யா கிட்ட கொடுத்தா அவங்க வீட்டை மீட்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. அண்ணா என்னண்ணா நீங்க இதுக்குதான் இவ்வளவு டீடைல் கேட்டீங்களா? அண்ணா அங்கதான் சங்கீதா அப்பாவோட சமாதி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீங்க அந்த இடத்த போய் கேக்குறீங்க. பாத்தீங்களா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுருச்சுன்னு. இப்படியான அவசரத்துல வாய் விடுவீங்க? இந்த பிரகாஷ், அம்மா வாங்கிக்கப்பா. அம்மா என்ன நீங்க அண்ணன் தான் ஏதோ சொல்றாருன்னா நீங்களும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே. இது அவன் சொல்றதுக்கு முன்னாடி நானே செஞ்சிருக்கணுமா? வாங்கிக்கோங்கம்மா. இல்லம்மா, எங்களால இதை ஏத்துக்க முடியாத. அதுவும் அங்கிள் சமாதி இருக்கிற இடம்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் இல்லனா நாங்க எப்பவோ சமாதியா இருப்போம். அக்கா, ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னாக்கா. என்ன சத்யா, இதுக்கு என்ன சொல்லுவ? ஊரு பேரு உறவுன்னு இல்லாம அனாதையா இந்த ஊருக்கு வந்தப்ப எங்களுக்கு யாருமா இருந்தாங்க? நீங்க இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரு தடவைக்கு 2 தடவை எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்கம்மா. இன்னைக்கு நான் என் தம்பி என் பொண்ணுன்னு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து என் பொண்ணையும் படிக்க வைக்கிறீங்க. ஐயோ அம்மா, அதுக்காக? இருக்கட்டும்பா. இவங்க அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. வாங்கிக்கங்க. இப்போதைக்கு இந்த இடம் நல்ல விலைக்கு போகும். உங்களுக்கு பிரயோஜனமாவும் இருக்கும். மறுக்காம வாங்கிக்கங்கம்மா. இல்லம்மா இது எப்படிமா நாங்க? இதுவே உங்க அம்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? இங்க பாருமா, என்ன உன் பெரியம்மாவை நினைச்சு வாங்கிக்க. இந்தா தம்பி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின. அக்கா, நம்ம பிரகாஷுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமைக்கா. பிரகாஷ் வாங்கிக்க. இத பாரு பிரகாஷ், பழைய மூர்த்தியா நினைச்சு நான் 2 அடி வேணாலும் அடிச்சுக்க. ஆனா இத மட்டும் வேண்டாம் சொல்லாத, வாங்கிக்க. என்னண்ணா நீங்க? அக்கா குடுக்கா. இந்தாப்பா வாங்கிக்க. பிரகாஷ், போய் சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு. இடம் திருச்சியில இருக்குது. சரிண்ணா. அக்கா சொல்றபடி பார்த்தா காலேஜ் கம்பெனின்னு மெயின் இடமா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஆளுகளை பிடிச்சி விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அண்ணா சங்கீதாக்காக வச்சிருக்காங்க, இத போய் எங்க கிட்ட குடுக்குறீங்களே என்னன்னா? ஆமாமா, சங்கீதாவுக்காக தான் பாதுகாத்து வச்சேன். நாளைக்கு அவ படிப்புக்கு உதவுமே நினைச்சேன். இப்போ இன்னொரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கா, அவளுக்கு தானே குடுக்குறேன்.
ரொம்ப தேங்க்ஸ்மா. சத்யா, அக்கா உன்னை தான் பொண்ணா நினைச்சுதான் செஞ்சிருக்காங்க. மறுக்காம வாங்கிக்க. சரிண்ணே, இதை நாங்க வாங்கிக்கிறோம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பணத்துக்கு ஏற்பாடு இந்த பண்ணு. உதவி என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம்னா. உங்க வீட்டை நீங்க மீட்டா அதுவே போதும்பா எங்களுக்கு. பாய் சங்கீதா, மா போயிட்டு அது வரோம். பத்திரமா வரேன். போங்க. வாம்மா. பார்க்கலாம் வரேன். பிரகாஷ். போயிட்டு வரோம். சரிப்பா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. ஆமா மூர்த்தி, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஆமாக்கா, நல்ல காரியம் பண்ண திருப்தி அப்பதான் வரும். நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து எங்கேயுமே போல. போயிட்டு வந்துடலாமாக்கா? சங்கீதா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரி, மாமா. அஞ்சலி சீக்கிரமா வந்துருவா. சரி. ம், போயிட்டு வாக்கா வாங்க. போலாம். வரட்டும். அக்கா அத்தை, அக்கா பாத்துட்டே. வாங்கக்கா வாங்கக்கா. அக்கா எப்படி இருக்கீங்கக்கா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்க அக்கறை நல்லா தெரியுது. யாராவது ஹாஸ்பிடல் வந்து பாத்தீங்களா? ஏய் விஜயா, அக்கா நம்மள திட்டும் போதே தெரியுதுல்ல அக்கா நல்லா இருக்காங்கன்னு. ஆமாங்க. என்ன ஆமாங்க நோமாங்கன்னு சொல்லிட்டு போய் மஞ்சள் தண்ணி பால் எடுத்துட்டு வா. சரிங்க. மாசம் மாசம் நின்னுட்டு போ. அக்கா 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 டேய், அக்கா. என்னடா இது? வாசல்ல கட்டையை போட்டு எரிச்சிட்டு அது இருக்க. வந்துக்கா. நாத்தம் குடல புடுங்குது. என்னடா இதெல்லாம்? அக்கா இந்தாங்கக்கா. ஆ? இந்த பால் அதுல ஊத்துங்க, இந்த மஞ்சள் தண்ணி அதுல ஊத்துங்க, இந்த ₹1 காயினா அதுல போடுங்கக்கா. என்னடி, நான் ஹாஸ்பிடல் போனதும் யாகம் வளர்க்குறீங்களா? மஞ்சள் தண்ணியை ஊத்துங்கிற, காசை போடுங்கிற. சரியா சொன்னீங்கக்கா. கிட்டத்தட்ட யாக மாதிரி தான் இது. டேய், இல்லக்கா, உங்களை கொத்துச்சே பாம்பு. அந்த பாம்பு போட்டு எரிச்சிட்டோம். பாம்பு வந்து சாமி மாதிரி இல்ல, அதுக்கு காசு போடணும், பால் ஊத்தணும். போடுக்கா. இந்தாங்கக்கா, புடிங்கக்கா. வாங்கக்கா. வாங்க வாங்கக்கா. அக்கா வாங்க. வாங்க வாங்க. வாங்க. அக்கா அக்கா அக்கா. என்னடா? சுத்தி ஊத்துங்கக்கா, பாலை சுத்தி ஊத்துங்க. ஆ. போதுங்கக்கா போதுங்கக்கா. இப்ப மஞ்சள் தண்ணி ஊத்துங்க. ஊத்துங்க. இந்தாங்கக்கா, இந்த காசு அதுல போடுங்கக்கா. அதையும் போடுங்கக்கா. அக்கா பரவாயில்லடா கணேசா. என்ன கடிச்ச பாம்ப தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொனதோட இல்லாம வீட்டு வாசலே போட்டு எரிச்சிருக்கன்னா உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கணும். என்னது? தேடி புடிச்சு அடிச்சு கொண்டு வந்து எரிக்கிறதா? நீ வேறக்கா, பெருச்சாலையை பார்த்தாலே நான் பயப்படுவேன். இதுல எங்க பாம்ப அடிச்சு எரிக்கிறதா? இப்பதானடா சொன்ன. பாம்ப நானா அடிச்சு கொள்ளல, அது தானா செத்து கிடந்தது. ஆ? தானா செத்து கடந்ததா? அது எப்படிடா சாகும்? அதானே. அட ஆமாண்ணே, காலையில வாசலுக்கு வந்தா பாம்பு செத்து கிடக்குது. என்னடா சொல்ற? அண்ணே, பாம்பு கடிச்சா மனுஷனுக்கு விஷம் ஏறும், அவங்க செத்துருவாங்க. ஆனா அக்காவை கடிச்ச அந்த பாம்போட விஷம் உள்ள ஏறாம அக்காவோட ரத்தம் ரிவர்ஸ் ஆகி பாம்புக்கு போய் அது செத்து போச்சு. இதுதான் விஷயமா? அதான் டாக்டர் கிட்ட பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னதும் விஷமே ஏறலன்னு சொன்னாரா? எப்படி தாரணி ஏறும்? அக்காவோட ரத்தம் அப்படி. அக்காவை கடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா அக்கா உடம்புல எவ்வளவு விஷம் இருக்கும். டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுக்கா. உங்க ரத்தம் அவ்வளவு வீரியமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஊரு உலகத்துல உங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதுக்கா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க. ஐயோ தாரணி, என்னால முடியலடி. அம்மா வாங்க உள்ள போலாம். பாத்து மெதுவா. இங்க அக்காவை கடிச்ச பாம்பே செத்து போச்சு. ஆனா சரோஜா என்னமோ பாம்பு கடிச்ச மாதிரியும் விஷம் ஏறின மாதிரியும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி நடிக்குது. அப்பதானே தாரணிய வேலை வாங்கி சொகுசா உட்கார்ந்து சாப்பிட முடியும். எப்படியாவது தாரணிய வேலை செய்யறோளா மாத்தணும். அதான் அதோட ஐடியாவே. வா மெதுவா உட்காருங்க அத்தை. தாரிணி, ஒரு 2 நாளைக்கு நீ வீட்டு வேலை எல்லாம் பாரு. அம்மாவால முடியல. சரிங்க மாமா. சுரேஷ், ஒண்ணும் முடியலப்பா. 2 நாள்ல சரியாகுமான்னு தெரியல. என்னால கொஞ்சம் கூட அசைக்க முடியல. கை காலெல்லாம் வலிக்குதுப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. அத்தை, நீங்க எந்திரிச்சு நடமாடுற வரைக்கும்
எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதை நினைச்சாதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ ஒத்தாளா எவ்வளவு வேலைதான் செய்வ. பரவாயில்ல அத்தை, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஐயோ அக்கா, காலு கீழே பாம்பு. அக்கா இங்கதான் இருக்கு. அக்கா பாம்பு இல்லக்கா, கயிறு. அட என்னடா நீ? ஐயோ அம்மா, கை கால்லாம் அடிச்சு உடைக்கணுமா? பாம்புன்னு சொன்ன உடனே துள்ளி குதிக்கிற. இதுதான் கை கால அசைக்க முடியாம இருக்கிற நிலைமையா? இல்லைங்க, அது பேசாம இரு. இல்ல இருக்கிற அத்தனை எலும்பையும் உடைச்சு உன்னை படுத்த படுக்க ஆக்கிடுவேன். உனக்கெல்லாம் புத்தியே வராதடி. எப்படியாச்சும் தாரணியை வேலை பார்க்க வைக்கணும், நீ சொகுசா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அதானே உன் மனசுல ஓடுது. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும், நீ மட்டும்தான். இனிமே எந்த பாம்பு கிடைச்சாலும் இல்ல அந்த ஆதிசேஷனே 5 தலையோட வந்து கொத்தினாலும் சரி, நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். தாரணி, இவ்வளவு கேவலமான புத்தி உள்ள இவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? அக்கா என்னக்கா சும்மா பாம்புன்னு சொன்னதுக்கு அப்படி குதிக்கிறீங்க? ராஸ்கல், மாட்டி விட்டதும் இல்லாம சிரிக்கிறியா? உன்னை எப்படி கோத்து விடணும்னு எனக்கு தெரியும்டா. விஜயா, அக்காவை பாரு. டேய், இழிச்சது போதும். எங்க வாடகை? மாசம் ஒழுங்கா வாடகை கொடுக்கறேன்னு சொன்னியே, என்னடாச்சு? டேய், என்னடா பம்மற? வாடகை இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுடா. என்னங்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏய், நீ எங்க போற? ஏய், வாடகை கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏய், உன் பொண்டாட்டி எங்கடா போறா? என்னடா முழிச்சிட்டு இருக்க? டேய், வீட்டை காலி பண்ணுடா. வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணு, இப்பவே பண்ணு. இந்தாங்க. அண்ணே இந்தாங்க அண்ணே. இவங்களுக்கு எது இவ்வளவு பணம்? என்ன பாக்குற? போய் வேலையை பாரு. அக்கா உடம்ப பாத்துங்கக்கா. விஜயா வா போலாம். வாடகை இல்லன்னு முழிப்பான். இத சாக்கா வச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா புது நோட்டை அள்ளி வீசுறான். விஷயம் இந்த அளவுக்கு போகுதுன்னா வீட்டுல நிறைய பணம் புழங்குதுன்னு அர்த்தம். எப்படி வந்திருக்கோம்? எங்க கடைக்கு போறியா? ஆமாங்க, மளிகை சாமான் வாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஏங்க, எனக்கு வீட்ல தான் இத்தனை வேலை கிடக்கே, நீங்க போயிட்டு வரலாம்ல. அட போ திலகா, சாப்பிட்டதே அலுப்பா இருக்கு, நீ போயிட்டு வா போ. திலகா திலகா இங்க வாங்க. என்னங்க, நீங்க கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஐயோ அதுக்குல திலகா, நான் அதுக்காக கூப்பிடல. சரி சரி, நீ எந்த பக்கம் போற சொல்லு. வழக்கமா போற கடைக்கு தான் போறேன். அப்ப சூப்பர் திலகா. தபார், கடைக்கு போற வழியில ஒரு பாட்டிமா வடை சுட்டுட்டு இருப்பா. அங்க பருப்போட சூப்பரா இருக்கும். ஒரு 3-4 வடை வாங்கிட்டு வரியா? ஆசையா இருக்கு திலகா. ஓகே, நீ வாங்கிட்டு வர எனக்கு தெரியும். தபார், யாருக்கும் தெரியாம கொண்டு வரணும், சரியா? பாய். என்னம்மா நீ கடைக்கு போற? ஆமா மாமா. ராஜு இருக்கால, அவன் அனுப்ப வேண்டியதானே? அவர் வழக்கம் போல தூங்கிட்டு தான் இருக்காரு. நான் போயிட்டு வரேன் மாமா. வரேன். எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான் பாரு. வரேன் சத்யா. என்னம்மா அவசரமா எங்கேயோ கிளம்பி போனீங்க, என்ன விஷயம்? அண்ணாச்சியை பார்க்க போயிருந்தோம் மாமா. அண்ணாச்சியை பார்க்கவா? அண்ணாச்சியா? ஆமாமா, வீடு விஷயமா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்க போனோம். என்னப்பா சொன்னாரு? அவர் தான் முன்ன மாதிரி இல்லையேப்பா, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு பணத்தையும் அவர் எப்படிப்பா ரெடி பண்ணுவாரு? அம்மா, அவரும் முழுசா 75 லட்சத்தை புரட்ட முடியாத சூழ்நிலையில தான் இருக்காரு. ஆனா முயற்சி பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. நல்ல ஐடியாவா? என்னது? ஆமாப்பா, விஷயத்த சொல்லும்போது 50 லட்சம் ரூபாய் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். எதுக்கு பணத்தை வீட்டுல வச்சிருக்கணும், என்கிட்ட கொடுங்க, வட்டிக்கு விடுறத வச்சு நான் பணம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஆமா மாமா, அவர் சொல்றது சரிதானே. இத வட்டிக்கு விட்டா கடன் கிடைக்கும்னு சொல்றாரு. வட்டிக்கு விடுறது மூலமா சேட் கிட்ட இருந்து பெரிய தொகையா வாங்கி தரேன்னு சொன்னாரு. நல்ல யோசனையா இருக்கு. ஆமா, லக்ஷ்மி அம்மா இந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்கம்மா. லக்ஷ்மி அம்மாவா? ஆமா அத்தை, லக்ஷ்மி அம்மா தான் இந்த பத்திரத்தை கொடுத்து
அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. பிரகாஷ் அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வீட்டுல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இல்லப்பா, நம்ம பிரச்சனையை சொல்லி நானும் அவங்க கிட்ட கேட்டு வாங்கல, அவங்கள தான் கொடுத்தாங்க. இந்த இடத்த வித்தா நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. நமக்கு வர வேண்டிய பணம் அண்ணாச்சி மூலமா கிடைச்சிட்டா இது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த இடத்த வித்து பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடலாம். சங்கீதாவோட படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்க வயசானவங்க, யார்கிட்ட போய் இதை சேல் பண்ணுவாங்க? நாமளும் அவங்களுக்கு உதவுன மாதிரி இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா இடம் திருச்சியில இருக்கு. நீ அங்க போய் இடத்த பார்த்து யாரை பார்த்து எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண போற? கொஞ்சம் அசந்தாலும் தப்பாயிடும். இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏகம்பரம் அண்ணா இருக்காருல்ல,